இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது கீழ்ப்படிதலின் வழியாக எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தவரே, எங்கள் பாவங்களை உம்மீது சுமந்து எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, நீர் செய்து கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம்: இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று. ஆண்டவர் இயேசு நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஆண்டவர் இயேசு எவ்வாறு துன்பங்களை ஏற்று நமக்கு மீட்பை கொண்டு வந்தாரோ, அதே போல நாமும் துன்பங்களை ஏற்று இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து மீட்பை பெற்றுக்கொள்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவோடு இருக்கின்ற நேரம் மகிழ்ச்சியின் நேரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற நேரம் அற்புதங்களின் நேரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற நேரம் அதிசயங்களை பெறுகின்ற நேரம். எனவே இயேசு ஆண்டவர் கூறுகின்றார், அவர் நம்மோடு இருக்கையிலே நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை வெளிப்படுத்துகின்றார். எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்திலே எங்களையே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும், யாரெல்லாம் நம்மிடத்திலே ஜெபத்தை கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும், யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.